வணக்கம் அனஸ்ராஜ். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு எத்தனை வாகனங்கள் வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது? மேலும் யாரெல்லாம் பங்கேற்க இருப்பதாக தற்பொழுது காவல்துறையினர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாதி. அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாடு முதல் மாநாடு விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டி சாலை என்ற கிராமத்தில் நடைபெற அனுமதி கோரி கடந்த 28ஆம் தேதி அதனுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தா அவர்கள் தங்களுடைய நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாவட்ட காவல் துணை கூடுதல் கண்காணிப்பாளர் திருமாலிடம் மனு அளித்திருந்தார். அதன் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் எங்களுக்கு அனுமதி கேட்டும் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் பாதுகாப்பு கேட்டும் மனு அளித்திருந்த நிலையில் கூடுதல் கண்காணிப்பாளர் திருமாலா அவர்கள் அந்த இடத்தினை ஆய்வு செய்தார். ஆய்வு செய்துவிட்டு தற்பொழுது அந்த இடத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான அந்த விக்கிரவாண்டி காவல் நிலையத்திற்குட்பட்ட உதவி ஆய்வாளர் காத்தமுத்து அவர்கள் தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புஷி ஆனந்திடம் 3 பக்கங்கள் கொண்ட 21 கேள்விகள் அடங்கிய அந்த மனுவினை தற்போது அங்கே கொடுத்து, அதாவது 21 கேள்விகள் கொண்ட அந்த இதை வழங்கி இருக்கிறார். அந்த நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்ல அந்த வெற்றிக்கு 21 கேள்விகள் என்னன்னா, இந்த மாநாடு எத்தனை மணிக்கு நடைபெறும் என்பதை குறிப்பிடவில்லை என்றும், எப்பொழுது நடைபெறுகிறது, யார் யார் முக்கிய பிரமுகர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள், எவ்வளவு வாகனங்கள் அங்கே மாநாட்டிற்கு வரும், அந்த மாநாட்டிற்கு வருபவர்கள் குழந்தைகள் மகளிர்கள் எப்படி வருவார்கள், அந்த மாநாட்டிற்கு உள்ளே வரும்பொழுது வருவதற்கும் போவதற்கும் சரியான பாதைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா, அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு உணவு தண்ணீர் மருத்துவம் உள்ளிட்ட போன்ற அத்தியாவசிய அனைத்து வசதிகளும் அங்கு உள்ளதா, இந்த மாநாடு நடத்த முடிந்த பிறகு எவ்வாறு செல்வது, அந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த இடத்தினை எவ்வாறு சுத்தம் செய்வது, யார் சுத்தம் செய்வது உள்ளிட்ட 21 கேள்விகள் அடங்கிய 3 பக்கம் கொண்ட நோட்டீஸை விக்கிரவாண்டி உதவி ஆய்வாளர் காத்தமுத்து அவர்கள் தற்பொழுது வழங்கியுள்ளார். அதற்கான விளக்கங்களை கேட்டுத்தான் இப்பொழுது வழங்கியுள்ளார். எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் யார் யார் வருகிறார்கள், எப்பொழுது அந்த மாநாடு நடத்த நீங்கள் உத்தேசித்து இருக்கிறீர்கள் உள்ளிட்ட 21 கேள்விகளை அடங்கிய இந்த நோட்டீஸை தற்பொழுது உதவி ஆய்வாளர் வழங்கியிருக்கிறார். இதற்கான அனுமதி தற்பொழுது மாவட்ட நம்ம கண்காணிப்பாளர்கள் கடந்த 1 வார காலமாக விடுமுறையில் இருந்த காரணத்தால் நேற்று இரவுதான் அவர்கள் நம்ம பணிக்கு திரும்பி இருக்கிறார். இது மாநாட்டினுடைய அனுமதி எப்பொழுது வழங்கப்படும், எவ்வாறாக வழங்கப்படும், இந்த மாநாடு குறித்து தற்பொழுது அந்த ஆலோசனைகளில் தற்போது மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மனஸ்ராஜ்.